ஹே காய்ஸ், ஆல்ரெடி அன்றைக்கே வந்து ஒரு ரோஸும் மணி பிளான்ட்டும் வந்து இன்னொரு இடத்துல வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் வந்து நினச்சேன் அந்த ரோஸ் வாங்கும்போதே இது ஊட்டி ரோஸ் மாதிரி இருக்கே வளருமா அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அது அந்த பூ வந்து அதில் இருந்ததோடு சரி, அதுக்கப்புறம் இன்னும் செடி ஒழுங்காகவே வளரல. அதனால வந்து நான் காலேஜ் போயிட்டு வரும்போது இன்னொரு இடத்துல இந்த மாதிரி பூச்செடி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தேன். சரி வாங்க வேண்டாம்னு நினச்சாலும் மனசு கேட்காம வாங்கி வீட்டில் வச்சு அதை வளர்க்கணுன்னு ஆசை வந்துச்சு. அதனால் வந்து சரி ஏதாவது இன்னொரு ரோஸ் வாங்குவோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா, ஸோ அதில் வந்து இந்த ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது ஊட்டி ரோஸ் இல்லை, இது வந்து நாட்டு ரோஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க நல்லா பூக்குன்னு சொன்னாங்க. அதனால் ஓகே அப்படின்ட்டு தொட்டியில் உள்ளதையும் வாங்கிட்டேன். சரி ஓகே பார்க்கலாம், இதாவது வந்து நல்லபடியாக வளருதா அப்படின்ட்டு, வளரணும் அப்படின்ட்டு நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து வேறு கலர்ஸ் அதில் இருக்கான்னு கேட்டேன், இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இருந்த கலர் வந்து வாங்கிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனேன். வேறு ஏதாச்சும் வாங்குமான்னு பார்த்தேன். சரி ஓகே, முதல்ல இருக்கிற செடியை ஒழுங்காக வளர்ப்போம் அப்படின்ட்டு தான் அந்த ஒரு ரோஸ் செடி மட்டும் வாங்கிட்டு கிளம்புனேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான சாண்டும் வாங்கினேன், சாயில் வாங்கினேன். அந்த சாயிலுக்கே வந்து 50 ரூபா கேட்டாங்க. இயற்கையாக கிடைக்கிற ஒரு பொருளுக்கு கூட வந்து எப்படிலாம் பண்ணுறாங்க. சரி ஓகே, அப்புறம் வந்து நான் போயிட்டுருக்கையில் ரயில்வே கேட் வேறு போட்டுட்டாங்க. உச்சி வெயிலில் நிற்க முடியாமல் நின்று அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். தேங்க்யூ.